பர்சனலி என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கமெண்ட் பண்ணியிருக்கலாம்? இந்த டெஸ்ட் ட்ரைவ் எவ்வளோ நாள் போகும்? ஸோ இப்போ உங்கள் குழந்தை பாஸ்டர்ஸ் தானே, இப்படியே மூஞ்சில உங்களுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மேரேஜ்ன்ற ஒரு லீகல் ஸ்டேட்டஸ்ல நீங்க என்டர் ஆகி அதை பண்ணலாம். லைக் லீகலின்றீங்க அப்படின்னா ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் டிவோர்ஸ்னா எனக்கு காசு கிடைக்குதுன்றதுக்காக நீங்கள் லிவ் இன் விட்டுட்டு மேரேஜ்க்கு போறீங்க. சில பேர் எங்கள் அப்பா அம்மாவோட டார்ச்சர் தாங்கல, என் சைடில் எனக்கு லவ் ஸ்டோரி ஓடிட்டு இருக்கு, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கட்டும், அது சந்தோஷத்துக்காக இருக்கட்டும், இது அப்பா அம்மாக்கா இருக்கட்டும்னு பண்ணிப்பாங்க. அரேஞ்ச் மேரேஜ் மட்டும் இருந்த காலத்தில் லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லும் போது ஐயோ லவ் மேரேஜா நாட் பாசிபிள் அப்படின்னு ஷாக்கிங்காக ஒரு காலத்தில் பேசினாங்க. பட் இப்போது லவ் மேரேஜஸ் ஆர் ஸோ காமன். இந்த டைமில் லிவ் இன் அப்படின்னு சொல்லும் போது லிவ் இன்னா லவ் மேரேஜ் ஓகே, அரேஞ்ச் மேரேஜ் ஓகே, பட் லிவ் இன் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்லைங்க, எவ்வளோ விஷயங்கள் நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது எனக்கு கல்யாணத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை, ஸோ நான் லிவ் இன் சூஸ் பண்ணிக்கிறேனே, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிற இன்னொரு பக்கம். பட் இது ரெண்டுத்துக்கு நடுவில் லிவ் இனை சூஸ் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்குறாரு. அதாவது லிவ் இன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து லாவில் இந்த பிரச்சனை இருக்குமே, லாவில் அந்த பிரச்சனை இருக்குமே, ஏன் கப்பலுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் கரெக்டாக சூஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்கே ஒரு பயங்கரமான எடுத்துக்காட்டாக இருக்காங்க மாடல் சாகித்யா. அண்ட் அவங்க கிட்ட தான் இப்போ பேச போகிறோம். ஹாய் சாகித்யா. ஹாய். ஸோ ஃபர்ஸ்ட் கம்மிங் டு லிவ் இன், ஏன் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்? எல்லாரும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. எப்போ ஆரம்பிச்சது இல்லை நான் வந்து கல்யாண பக்கம் போக மாட்டேன், ஐ வில் சூஸ் ஒன்லி லிவ் இன் அப்படின்றது? வேர் டிட் இட் ஸ்டார்ட்? நிறைய பேர் கல்யாணத்தில் சந்தோஷமாக இருந்தாங்க, நிறைய பேர் சந்தோஷமாக இல்லை. ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது. அப்போ கூட என்ன சொல்லுவாங்கன்னா, டிவோர்ஸ் பண்ணிக்கக்கூடாது, அப்படி இப்படி பண்ண முடியும், ஒரு பொண்ணாக இருந்தால் அப்படியே சஃபர் பண்ணிட்டு போகணும்பாங்க. எனக்கு அது ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது. ஐ ஃபவுண்ட் தட் ஹியூஜ்லி ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒரு ஆணுக்கிட்ட அந்த மாதிரி யாரும் டயலாக் அடித்ததே இல்லை. ஆனால் பெண்கள்கிட்ட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணணும், உங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு பையன் வீட்டுக்கு போகணும், நீங்கள் உங்கள் வேலையை விடணும், அவங்க வீட்டில் ஒத்துக்கலைன்னா. ஸோ பெண்களோட சாக்ரிஃபைஸ் ஜாஸ்தியாக இருக்கு. பெண்கள் மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பெண்கள் அவங்களோட வாழ்க்கையை ஆண்களோட ஆசைகளுக்காக அவங்களோட வாழ்க்கையை சுற்றி மோல்ட் பண்ணிக்கணும். பேசிக்லி உங்களோட வாழ்க்கையில் சோலார் சிஸ்டம்னா அவங்க தான் சன். நீங்கள் முதல் 2 பிளானட் கூட எல்லாம் அங்கே கடைசியில் இருக்கிற ப்ளூட்டோ மாதிரி அவங்கள பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு அது சரியாகவே தோணலை. ஸோ நான் அப்போ அந்த மாதிரி பார்த்து யோசித்து நிறையா கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். ஸோ புக்கு படிக்க ஆரம்பித்தேன். ஐ ஸ்டார்டட் லுக்கிங் இட் வாட் ஆப்ஷன்ஸ் வர். அண்ட் எங்கள் குடும்பத்தில் சம்ஸ்கிருதம் படிக்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி படிக்கச்சே 8 விதமான கல்யாணம்னு நான் பார்த்தேன். அண்ட் ஐஸ் லைக் இது வரைக்கும் 8 விதமான கல்யாணமா? நம்ம ஊர்லலாம் ஒரே விதம் தான் கல்யாணம்னா, வேறு வழி இல்லை, வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அதுதான். அண்ட் மெதுவாக நம்ம டிவியில் படத்தில் டிவோர்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ ஆஸ் யூ க்ரோ அப் உங்களுக்கு உங்களோட ஆப்ஷன்ஸ் என்னன்னு தெரிய வருது இல்லையா? ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் மோர் ரீசர்ச். அதாவது என்னோட ஆப்ஷன்ஸ் என்ன, ஏன்னா ஐ ஸ்டார்டட் குவெஸ்டனிங். ஏன்னா நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் என்ன பண்ணுறோன்னா, இப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறோம். ஏன், எதுக்கு, எதனால, யார் சொன்னாங்க இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு கேட்குறதே இல்லையா நம்ம. அப்படி கேட்க ஆரம்பித்து இந்த ஆப்ஷன் எனக்கு சரின்னு பட்டுது. ப்ளஸ் நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கோம், வேறு யாருக்கும் எதுவும் ட்ரபிள் பண்ணனா வாட்ஸ் ராங் வித் இட்? யூ லுக் இட் நார்த் இண்டியன் வெட்டிங்ஸ், யூ ஹேவ் அ பிதாய் அண்ட் த ஹோல் லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா யூஆர் கிவிங் யுவர் டாட்டர் அவே. இதெல்லாம் பசுமாடா இல்லை ஒரு ஹேண்ட்பேக்கா? வாட் ஆர் யூ கிவிங் அவே? திஸ் இஸ் அ ஹியூமன் பீயிங், இட்ஸ் நாட் ப்ராப்பர்ட்டி. ஸோ எனக்கு அந்த லாங்குவேஜ், அந்த லீகாலிட்டி, அந்த சொசைட்டியோட அப்ரோச் எதுவுமே எனக்கு அது பிடிக்கல. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் எடுக்கும் போது பர்சனலி என்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸே, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே வந்து கமெண்ட் பண்ணியிருக்கலாம்? நிச்சயமாக என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே எக்கச்சக்கமாக கேள்வி கேட்டிருக்காங்க. த மோஸ்ட் ஃபேமஸ் ஒன் இஸ் இந்த டெஸ்ட் ட்ரைவ் எவ்வளோ நாள் போகும்? இட்ஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் ஒன் தட் யூ கெட். த நெக்ஸ்ட் ஒன் வந்து நீங்கள் என்ன செக்ஸ் ஆப்செஸ்டா, அதனால தான் இப்படி இருக்கீங்க. வெயிட், வி ஹேவ் சில்ட்ரன் ரைட்? ரொம்ப ஓப்பனாகவே சம்மன் செட், ஸோ இப்போ உங்கள் குழந்தை பாஸ்டர்ஸ் தானே, இப்படியே மூஞ்சில. ஸோ இந்த மாதிரி நிறையா கேட்பாங்க. ஃபார் மீ ஐ டோன்ட் கேர். எனக்கு ப்ராப்ளம்னா இவங்க என்ன வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்களா, எனக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்களா, நான் என்ன பண்ணாலும் இவங்க தானே சொல்ல போகிறாங்க. ஸோ ஐ டோன்ட் கேர். இது எப்படி உங்கள் அப்பா அம்மா வந்து ஹேண்ட் பண்ணி? ஆல்வேஸ் வந்து நம்ம சொசைட்டி அப்படின்னு வந்து விட்டுரும், பட் அதுக்கும் மீறி வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த சைடும் இல்லாமல் அந்த சைடும் இல்லாமல் லைட்டாக அட் டைம்ஸ் No, I know what you mean. And that way I will say
ஒன்று ஐ புட் அ லாட் ஆஃப் ஒர்க் இன் டு இட். 2 I also got very lucky with my parents. ஓகேவா? பிகாஸ் சின்ன வயசுலேருந்து தே ப்ரொமோட்டட் இண்டிபெண்ட் தாட். என்கிட்ட வந்து எதுவாக இருந்தாலும் நீ இந்த மாதிரி கடவாளம் போட்ட குதிரை மாதிரி நீ பண்ணாத, என்ன ஏது விசாரிச்சு புரிஞ்சுண்டு அதோட ஒரு அர்த்தத்தோட ஒரு இன்டென்ஷனோட ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசுலேருந்து எதுவாக இருந்தாலும். ஸோ எனக்கு பாக்கெட் மணி கூட கிடையாது. 5 ரூபாய் நான் கேன்டீனில் போய் சாப்பிடணுன்னா ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் மாதிரி நான் வீட்டில் பண்ணோம். எதுக்கு அந்த 5 ரூபாய், அந்த 5 ரூபாய் வேற எங்கேயான முக்கியமாக யூஸ் பண்ணலாமேன்னு அப்படிலாம். ஸோ வெரி ஏர்லி ஆன் ஐ லேர்ன்ட் எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எப்படி இன்னொருத்தருக்கு புரிய வைக்கிறதுன்ட்டு, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அண்ட் தட் வே ஐ ஆல்சோ மேட் மோர் இன்ஃபார்ம்டு சாய்ஸஸ் அண்ட் டிசிஷன்ஸ் இல்லையா. இன்றைக்கி இப்போ எங்கள் அம்மாவே என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நானே உனக்கு ஒரு பையனை பார்த்துருந்தா இந்த மாதிரி ஒரு பையனை எனக்கு பார்க்க கூட தெரிஞ்சிருக்காது. நான் ஜாதகம் பொருத்தம் பார்த்துருப்பேன், ஆனால் நீ மனசு பொருத்தம், வாழ்க்கை பொருத்தம், வேல்யூ பொருத்தம்னு பார்த்துருக்கேன். இப்போ நான் இன்றைக்கி இங்கே உங்கள் கூட ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்னா அவர் இன்றைக்கி வீட்டில் என் குழந்தைய பார்த்துட்ருப்பாங்க. எத்தனை பேர் கல்யாணத்தில் இந்த மாதிரி சொல்ல முடியும்? அப்பா முதல் 3 மாதத்துலலாம் குழந்தை பக்கம் கூட வரமாட்டாங்க, ஏன்னா அம்மா வீட்டில் இருப்பாங்க. கழுத்து நிற்கல தொடாதீம்பாங்க. ஓகே, இவர் டைப்பர் மாற்றத்துலேருந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இதெல்லாம் we had a conversation before. எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க சும்மா அசால்ட்டாக கேஷுவலாக என்டர் பண்ணுறாங்க. நோ, நாங்கள் எல்லாத்த பற்றியும் பேசணும். வி ஸ்போக் அபவுட் ஃபேமிலினா என்ன, எங்களோட வேல்யூஸ்னால் என்ன, எங்களோட பிரின்சிபல்ஸ்னால் என்ன, ஃபைனான்சஸ்னால் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். we even spoke about in case இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதுக்கெல்லாம் நம்மளோட என்ன பிளான். பிகாஸ் அப்போ வந்து காம்ப்ளிகேட் பண்ணி ஒருத்தரை யூனோ அசிங்கமாக பேசி ப்ராப்ளமாக எடுத்து எல்லாத்துக்கும் நாங்கள் பேசி கிளியர் கட்டாக ஒரு ஐடியாவோட தான் இதில் என்டர் பண்ணோம். ஸோ சாகித்யா, நீங்கள் வந்து இப்போது நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய கமெண்ட்ஸ் நீங்களாம் வந்து சொன்னீங்க. ஸோ அது ஒரு குறிப்பிட்ட பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒட்டுமொத்த சொசைட்டிக்காக இருக்கலாம். நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் நீங்கள் ஷட் அப் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா நான் மளிகை சாமான் லிஸ்ட் போகிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுவேன். பட் ஒன் திங் தட் லைக் டு சே இஸ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இல்லீகல்னு சொல்கிற எல்லாருக்கும் நீங்கள் ப்ளீஸ் ஷட் அப் பண்ணுங்கள். சுப்ரீம் கோர்ட் எப்போ ரூல் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் படித்து கற்றுக்கங்க நீங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாகித்யா. ஸோ இப்போ அடுத்து வந்து நாங்கள் ஒரு பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வச்சுருக்கோம். அவங்கக்கிட்ட இது வந்து லிவ் இன் ஃபாரா அகேன்ஸ்டா அப்படின்னு வந்து ஒரு டிபேட்டே நடத்த போகிறோம். ஸோ நீங்கள் அதை சைட்லேருந்து பார்த்து அப்புறமா அவங்களோட கமெண்ட்ஸை கொடுக்கணும். ஓகே, நிச்சயமாக பார்க்கலாம். ஐ திங்க் இட் பி a ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சொசைட்டி அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபார் ஒரு பக்கம், அகேன்ஸ்ட் ஒரு பக்கம், இதில் யாருக்கு ஷட்டப் பண்ண சொல்ல போகிறாங்கன்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லும் போது காலங்காலமாக ஒரு விஷயம் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதை தாண்டி இல்லை எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு why do you support live in relationship? ஏன், என்ன காரணம்? ஆக்சுவலி இப்போ ஏன் வந்து லிவ்இன் வந்து நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா, இனிஷியலாக இப்போ வந்து லவ் பண்ணியிருக்க மேக்ஸிமம் தான் இப்போ லிவ்இன் வந்து அவங்க மூவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ லவ் பண்ணும்போது வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேரிங் அது மட்டும் தான் மெயினாக இருக்கும் லவ் பண்ணுறதுல. மாற்றி கேர் பண்ணிட்டுருவாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் லைஃப்னு வரும்போது கேர் மட்டும் இருக்காது, அதில் வந்து மற்ற எல்லாமே வரும், ஆங்கர் இஷ்யூஸ் எல்லாமே வரும். ஸோ அதுக்காக லிவ்ன்றதை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்களால இவர் வந்து இப்படி தானோ இல்லை இவங்க வந்து இப்படி தானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உண்மையான கேரக்டர் வந்து வெளியே வரும். அப்படி ஒரு தடவை வந்து அதான் எதாக இருந்தாலுமே வந்து இப்போ ஒரு ஃபோன் பார்க்குறனாலும் சரி, இப்போ ஏதாச்சும் ஒரு கார் வாங்குறதுனாலும் சரி, டெஸ்ட் ட்ரைவ் போகிறோம் இல்லை ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி தான். அதாவது இவங்க வந்து நம்ம வந்து வாழ்ந்து பார்த்துடுறோம், இவங்க வந்து இப்படி தான் நம்மளுக்கு வந்து நம்ம கேரக்டருக்கு நம்மளோட லைஃப்பில் வந்து அதுக்கப்புறம் இவங்க வந்து சூட் ஆகுறாங்களா அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு தடவை வாழ்ந்து பார்க்கறதுனால. ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த இஷ்யூஸும் இருக்காது, சண்டை அதிகமாக வராது, நம்ம அந்த சகிப்புத்தன்மை வந்து வளரும். லிவ்னுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சண்டை வராது. முன்னாடியே தெரிஞ்சுப்போம் அப்படின்றதுக்காக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ முன்னாடியே அவங்களோட நெகட்டிவ்ஸ்லாம் ஒரே வீட்டில் இருந்தால் தான் தெரியும் அப்படின்றதுக்காக நீ லிவ் இன் சூஸ் பண்ணுற. இங்க எதுக்கு இப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல சேர்ந்து இருக்கும். ஓகே, அட் பாயிண்ட் ஆஃப் டைம் மேல வந்து இப்போ வந்து சேர்ந்தே இருக்கும். ஓகே, கொஞ்சம் லைட்டா வந்து அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிருச்சுன்னா கூட they'll become lethargic. ஓகே, ஒர்க் அவுட் ஆகலப்பா, சரி ஓகே பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்ற மாதிரி they'll start thinking. ரொம்ப சிம்பிளாவே they'll start thinking. ஓகேங்களா? அது இல்லாம இப்போ வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு மேரேஜ் அப்படின்னு ஒரு ஆயிடுச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா they'll sit and talk. ஓகே, இந்த மாதிரி இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு, ஓகே we'll just change it into positives. ஓகே, உனக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கா, ஓகே பரவாயில்ல, I'll just accept it அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்துரும். மேரேஜ் கல்யாணம் ஆனவங்களா பேசியிருந்தா எவ்வளோ கப்புள்ஸ் ஹாப்பியா இருப்பாங்க. கண்டினியூ என்னதான் இருந்தாலும் வந்து லைக் மேரேஜ் வந்து எதுவுமே இல்லை, மேரேஜ் இஸ் ஜஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க எல்லாருமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் பார்த்து ஓடுறாங்களோ இல்லை அதை வந்து எவ்வளோ முடியுமோ
அவ்வளோ தள்ளி போடலாம்னு நினைக்கிறாங்களோன்னு தான் எனக்கு அதுதான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அ பர்சன் கம்ஸ் இன் டு இட் ஒன்லி ஆஃப்டர் அ மெச்சூரிட்டி. தட் இஸ் வாட் ஐம் டெல்லிங். அந்த ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஒரு விமன் ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கு பண்ணும்போது ஆஃப்டர் மேரேஜ் தெர் வில் பி லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஷீ cannot be spending for her own family. பட் இந்த இதில் வந்து அவங்க ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது ஷீ டசன்ட் ஹேவ் டு ஆஸ்க் எனி கொஸ்டின் டு them. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லவ் மேரேஜ்னு எடுத்துப்போம். ஒரு மேன் அண்ட் அ கேர்ள், ஒரு மேன் அண்ட் அ விமன். ஓகே, அந்த பொண்ணு வீட்டு சைட்லேருந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு சொல்லிடு, அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ there is a pressure on her. அவரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம், அதே சமயம் வீட்டுக்கு போன அவங்களையும் வந்து ஓவர்வெல்மிங்காகவும் ஃபீலிங் கொடுத்துடக்கூடாது. அது இருக்கும். பட் லிவிங்கில் அந்த பிரச்சனையே கிடையாது. த ஃபேமிலி இஸ் நாட் யுனைட்டிங், ஒன்லி த பர்சன்ஸ் மைண்ட் இஸ் யுனைட்டிங். A companionship is ஆக்சுவலி இது there. ரொம்ப வேலிட் பாயிண்ட். ஏன்னா ஆஃப்டர் பாயிண்ட் வந்து கல்யாணத்தில் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சில கட்டாயங்களால சில விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் எனக்கு அந்த ஃப்ரீடம் அதில் கிடைக்குதே, வை நாட்? சொல்றாங்க இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகிற அளவுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளோ மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு நான் லிவ் இன் என்டர் ஆகி அதுல ஒரு டெமோ மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்ற ப்ராசஸ்க்குலாம் நீங்க போவே தேவையில்ல. உங்களுக்கு மென்டல் ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மேரேஜ்ன்ற ஒரு லீகல் ஸ்டேட்டஸ்க்குள்ள நீங்க என்டர் ஆகி அதை பண்ணலாம், which is actually granted by law itself. நீங்க எல்லாத்துலயுமே லா எப்படி சொல்றது, ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் நீ எதிர்பார்க்குறீங்க. லா ஸ்டூடெண்ட் தானே? பேசு. இல்ல சொசைட்டில நம்ம நார்மலா இருக்கிறதுக்கே ஒரு லீகல் ஸ்டேட்டஸ் எதிர்பார்க்கல. இப்போ நார்மலா ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகிறோம், அதுக்கு வந்து எனக்கு ஒரு குட்வில் இருந்தா ஒரு கம்பெனில தான் என்டர் ஆகும்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது ஒரு மேரேஜ் லைஃப்ன்றது இட்ஸ் another phase of your life. அப்படி இருக்கும்போது அந்த லீகல் ஸ்டேட்டஸ் கூட உங்களுக்கு என்டர் ஆகுதுல என்ன பிரச்சனை இருக்கு? வீட்ல அம்மா பேசுற மாதிரியே இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் ஆஃப் த லைஃப் அப்படி. நான் அவங்க சொல்கிறதுக்கு ஐ லைக் டு ஆட் சம்திங். அவங்க வந்து செக்யூராக ஃபீல் பண்ணுவீங்க, ஸோ நீங்கள் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்கிறதுக்காக வேற யாரோ லிவின்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது பாயிண்டே கிடையாது. உங்களுக்கு இன்செக்யூராக இருக்குங்கிறதுக்காக நீங்கள் சொல்ல லைக் லீகலின்றீங்க. அப்படின்னா ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் இருந்தால் டிவோர்ஸ்னா எனக்கு காசு கிடைக்குதுன்றதுக்காக நீங்கள் லிவ் இன் விட்டுட்டு மேரேஜ்க்கு போறீங்களா? எனக்கு தெரிஞ்ச டிவோர்ஸ்ன்ற ப்ராசஸ் இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் த ரிலேஷன்ஷிப். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, டிவோர்ஸ்ன்றது வந்து நீங்க நினைச்சுக்கிற மாதிரி உடனே ஃபைல் பண்ணிட்டு உடனே டிவோர்ஸ் கிடைச்சோ இல்லை கிடைக்காதுன்றதுலாம் கிடையாது. டிவோர்ஸ்ன்றதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க 2 பேர் ஒத்துக்கணும், மியூச்சுவலா அப்ளை பண்ணணும். இல்லையா ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு அப்ளை பண்ணுவீங்க. தென் தட் வில் கோ டு another end. என்னோட 2 பேரண்ட்ஸ்க்கும் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதை கேஸாக ஃபைல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது இன்னொருத்தரோட கன்சல்ட் போகும். 2 டைப் ஆஃப் அட்வொகேட் கிட்ட போகும். 2 சைடு அட்வொகேட் அது கன்சல்ட் பண்ணிட்டு ஓகே இவங்களுக்கு நிஜமாவே டிவோர்ஸ் கொடுக்கலாமா அப்படின்ற கன்சல்ட் பண்ணிட்டு உங்களை கவுன்சிலர்ட்ட அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் அந்த கவுன்சிலர் உங்களோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணுவாங்க. இவங்களுக்கு டிவோர்ஸ் ஓகேவா இல்லை ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்காதா சேர்ந்து வாழ்றதுக்குன்னு பார்ப்பாங்க. சரி இது செட் ஆகாதமா, லிட்டிகேஷன் போடலாமா, மீடியேஷன் போடலாமா போவாங்க. அதுக்கப்புறம் உங்களை மீடியேஷன் பண்றவங்க யோசிப்பாங்க இவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காது. இல்ல இது கேட்கறதுக்கே இவ்வளோ ஒரு நிமிஷம் இது கேட்கறதுக்கே இவ்வளோ டயர்ட் ஆகுறதுனால தான் அவங்க வேணான்றாங்க. நாங்க அதுதான் சொல்றோம், ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல சேர்றதுக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது இட்ஸ் நாட் லைக் தட்ல. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நிறைய பேர் கல்யாணத்துக்குள்ள என்ட்ரி கொடுத்துருவாங்க. அதாவது எங்க அப்பா அம்மா வந்து சொன்னாங்க, பிடிக்காதவங்க கூட வாழ்ந்தவங்களும் இருக்காங்க. பட் இவங்க வந்து பிடிச்சி ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் பண்றாங்க. 2 சைடும் வந்து அந்த லைக்கிங் இருக்கு. பட் கல்யாணத்தில் அந்த மாதிரி ஈக்குவலாக எப்போதும் அந்த லைக்கிங் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கொஷின் மார்க் தான் இல்லையா? ஸோ இவங்க சொல்லும் போது ஏதோ ஒரு விஷயத்தில் ஆமாம் இல்லை கரெக்டு தான், கொஞ்சம் நமக்கும் பிடிச்சதை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அந்த தாட் இருக்கா? இருந்தாலும் இல்லைப்பா எனக்கு அந்த கல்யாணம் அவசியம். எஸ், நான் ஏன் அந்த கல்யாணம் அவசியம் நான் நினைக்கிறேன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் எதிர்பார்த்து பண்றத விட அது கடமை நினைச்சு பண்றதோட எனக்கு அது உரிமையா பண்றது பிடிக்கும். ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட்னு என்னால உரிமையா சொல்ல முடியும். நான் அதுக்கப்புறம் லிவின்ல இருக்கும்போது ஹீ இஸ் ஜஸ்ட் மை பாய் ஃப்ரெண்ட் எனக்கு வெளில சொசைட்டில ஜஸ்ட் இன்ட்ரோ கொடுத்துக்கேன் எனக்கு விருப்பம் இல்லை. நான் உரிமையா சொல்வேன் ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட். எனக்கு ஒரு லீகல் ஸ்டேட்டஸோட சொல்வேன். பட் அகைன் தேர் யூ ஆர் கோயிங் டு செக்யூரிட்டி ப்ராப்ளம். லைக் எனக்கு செக்யூரா ஃபீல் ஆகல அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இட்ஸ் நாட் a security, it's not about a security. Because you're saying first of all any relationship, let it be your boyfriend, any even if you're in a live-in, that's still a boyfriend, and then you're getting married, that's husband. Any relationship, the commitment is going to be the same thing. Live-ன்றதுனால நான் கமிட்மெண்ட்டே இல்லாமல் எல்லாரோடய சுற்றுவேன்னா that's not live-in. That's you're just in a physical relationship with 10 people. That's not live-in. That's not what we are supporting sitting here. நாங்கள் சொல்கிறது கமிட்டடாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேர் இருக்காங்கன்னா ஏன் இருக்க அப்படின்னு நோண்ட வேணாங்கிறது தான் எங்களோட பாயிண்ட், வேறு எதுவும் கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இது அப்படியே மாறிடும்ங்கிறோம். இது 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 உங்களோட முடியறது கிடையாது. இது உங்க குழந்தைங்களுக்கு இது தெரிய வரும். அதுக்கப்புறம் உங்க குழந்தைங்க அதை ஃபாலோ பண்ணும். இது டோட்டலாவே மாறிடுமே. நீங்க ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட இதுல வந்து நீங்க லிவ்ன்ன்றது வந்து கன்ஃபார்மா நாங்க மேரேஜ்ல தான் முடிப்போம் நீங்க யாருமே சொல்லல. ஜஸ்ட் நாங்க எங்களுக்கு பிடிச்சிருந்தா வாழ்றோம் இல்லைன்னா போயிடுறோன்றீங்க. அப்ப இது எப்படி ஒருத்தர் கூட வாழ்றீங்க பிடிக்கல, அப்ப இன்னொருத்தர் கூட வாழ்ந்து பாப்பீங்க பிடிக்கல, அப்ப இது எப்படி போயிட்டே இருக்குமா? சப்ஜெக்டிவ். அந்த மேரேஜ் அப்படின்றது நீங்க வந்து ஆரம்பத்துல இருந்து நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் என்னன்னா என்னதான் இருந்தாலும் அது கல்யாணத்துல போய் முடியணும்.
why marriage is so important. ஏன்னா if marriage was that successful இவ்ளோ divorce rates வந்து increase அதான் ஆயிருக்காது. நானும் சொல்றேன், இவங்க டிவோர்ஸ் ரேட் டிக்ரீஸ் பண்றன்ற பேர்ல கவர்மெண்ட்க்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. கல்யாணம் என்னதான் வந்து நீங்க பியூட்டிஃபுல்னு சொன்னாலும் அதுல இருக்கிற நெகட்டிவ்ஸ் வந்து எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு வந்து அது தவிர வந்து கிடைக்கிற நிறைய ஃப்ரீடம் இருக்கு, நிறைய பாசிட்டிவிட்டிஸ் இருக்குன்றாங்க. அதுக்கும் மீறி லிவ் இன் வேண்டாம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்னா எது சொல்லுவீங்க? இப்போ அவங்க சொல்றாங்க லிவ்இன் வந்து ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு லைக் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அது இண்டிவிஜுவலோட ஒப்பீனியன், எல்லாம் ஃபைன் தான். இப்போ அவங்களுக்கு வந்து 2 பேர்ல யாராவது ஒரு பார்ட்னருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, தற்செயலாக ஆகுது அப்படின்னா இப்போ வந்து அவங்க வந்து பார்க்கவோ இல்லைனா வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கவோ விட மாட்டாங்க டாக்டர்ஸ். ஒரு லீகலாக வந்து ஒரு எமர்ஜென்சி ஆமாம், அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்களோ இப்போ சப்போஸ் அப்படின்னா வந்து அவங்க சைன் வாங்கிடுவாங்க. ஸோ வந்து அது வந்து இவங்க கிட்ட வாங்க முடியாது, பிகாஸ் அவங்க லீகல் அதாவது ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, நீங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து ஃபேமிலி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணனா அவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கோ பார்த்துக்கிறதுக்கோ அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ என்னதான் வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சம்டைம்ஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்னும் கூட ஸ்ட்ரிக்டாக சொசைட்டியில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இதில் எனக்கு கொஞ்சம் சின்ன பிரச்சனையாக தெரியுது, இதில் எனக்கு வந்து செக்யூரிட்டி கிடைக்குது அப்படின்னு இந்த பக்கம். பட் இன்னொரு பக்கம் என்னதான் சொல்லுங்கள், செக்யூரிட்டி அந்த ஒரு விஷயம் இருக்குது, அதை தவிர எனக்கு நிறைய ஃப்ரீடம் கிடைக்குது அப்படின்னு இந்த பக்கம். ஸோ ஃப்ரீடம்ன்றது வந்து அந்த பர்சனை பொறுத்து மாறும். ஸோ எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் வேணும்னா அது நான் கல்யாணம் பண்ணிக்கிற பர்சன் கிட்ட நான் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணால் மேபி நாங்கள் 2 பேரும் ஒத்துக்கிட்டா இந்த ஃப்ரீடம் எனக்கும் கிடைக்கும்ல. ஸோ இது வந்து இவங்க சைட்லேருந்து என்னதான் இருந்தாலும் நீங்கள் வந்து பிரேக் த ரூல்ஸ்னு சொன்னாலும் ரூல்ஸை கட்டுப்பட்டு வாழ்றது தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க. ரூல்ஸ் எல்லாம் கட்டுப்பட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறத பார்த்துட்டோம், எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம், அதில் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அதுவும் எங்களோட சாய்ஸ் அப்படின்னு பேசுகிற இன்னொரு பக்கம். பட் இந்த லிவ் இன் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கூட நிறைய பேருக்கு வந்து சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், இது இப்படியா அப்படியா, இது என்ன ஏதுன்னு புரியல அப்படின்னு. பட் இது வந்து நான் வாழ்ந்தே பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்மளோட கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. ஸோ லெட்ஸ் ஹேவ் தி சார்மிங் சாஹித்யா. வாங்க 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 வாங்க. ஹலோ சாஹித்யா, சமுதாயத்தில் ஒரு பயங்கரமான ஒரு புரட்சி பண்ணியிருக்கீங்க. ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே வந்து என்னது அப்படியாலாம் வந்து கேள்வி கேட்பாங்க. பட் அது நம்ம போகிறதுக்கு முன்னாடி இவங்க இவ்வளோ நேரம் பேசுனதை நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்க, எப்படி இருந்தது உங்கள் மைண்ட் வாய்ஸ்? லிவ் இன்ல கஷ்டப்படுறோம் கரெக்டு தான், பட் இருந்தாலும் அப்படின்னு வந்து மாறி மாறி இருந்ததா, இல்லை ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டில் வந்து இல்லைப்பா நம்ம எடுத்துக்கிற சாய்ஸ் கரெக்டு தான்ப்பா அப்படின்னு தோணுச்சா? எனக்கு என் சாய்ஸ் மேலே டவுட் இல்லை, கொஸ்டின் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பட் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா 2 சைட்லேயும் நிறையா பாயிண்ட்ஸ் இருந்தது விச் ஐ அக்ரீட் வித், நிறைய பாயிண்ட்ஸ் நான் அக்ரி பண்ணலை. ஏன்னா ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க 2 சைடும். பிகாஸ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி தமிழ் சினிமானால ஒரு பேட் ரெப்யூட்டேஷன் இருக்குது. அதாவது அது ஒரு ஆபாசமான ரிலேஷன்ஷிப்னு ஒரு டேக்லைன் இருக்குது. ஏன்னா எஸ்பெஷலி லைக் பாப்புலர் டைரக்டர் ஒரு படத்துலனா என்ன அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் மூடி மறைச்சு ஆனால் வி வாண்ட் டு ஹேவ் செக்ஸ் ஸோ வில் ஹேவ் லிவ் இன் ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான். ஸோ அந்த டேக்லைன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுதா எக்ஸாக்ட்லி. பட் அதே சமயம் அதே தமிழ் படத்தில் நீங்கள் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே ஒரு கல்யாணம், அங்கே 2வது கல்யாணம், 3வது 4வதுன்னு ஓடிட்டுருக்கு. சில பேர் கல்யாணத்தை விடுங்க, நான் ஊருக்கு போச்சு ஒரு ஊரில் ஒருத்தர் வச்சுருக்கேன்னு ஓடிட்டுருக்காங்க. ஸோ தெர் ஆர் நோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டு எவ்ரிதிங், எவ்ரி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அண்ட் எஸ்பெஷலி இங்கே வந்து நீங்கள் 8 விதமான கல்யாணம்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதில் 7வது விதமான கல்யாணம் வந்து அதுவும் மனுஸ்மிருதியில் எழுதியிருக்கிறது கந்தர்வ விவாகம். அண்ட் கந்தர்வ விவாகம் பை டெஃபினிஷன் இஸ் எ லிவ் இன் ரிலேஷன். ஸோ நம்ம கலாச்சாரத்தில் இல்லைன்னு சொல்லவும் முடியாது, வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்ல முடியாது. அதுவும் லெக்கிங்ஸ் போட்டுன்னு அந்த டயலாக் சொல்கிறது ரொம்பவே ப்ராப்ளமேட்டிக். ஏன்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் நம்ம இந்தியன் கலாச்சாரத்தில் இருக்குது. என்ன வேறு பேரில் இருந்தது, நான் என்ன உட்காந்து கந்தர்வ விவாகம் எல்லாருக்கிட்டையும் சொல்லாமல் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பட் ஸ்பீக்கிங் ஆஃப் லீகாலிட்டிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் சொன்னீங்க நீங்கள், வெரி வேலிட். சிம்பிள் வே ஆஃப் ஃபிக்ஸிங் இட். நீங்களும் லாயர் தானே, பவர் ஆஃப் அட்டார்னி முன்னாடி எழுதி வச்சுருங்க, அவ்வளோதான். ஏன்னா நான் அதான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இட்ஸ் ஆஸ் சிம்பிள் as that. லைக் எத்தனை பேர் கல்யாணத்தில் கமிட்மெண்ட்டோடு இறங்குறாங்க. சில பேர் எங்கள் அப்பா அம்மாவோட டார்ச்சர் தாங்கலை, என் சைடில் எனக்கு லவ் ஸ்டோரி ஓடிட்டுருக்கு, அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கட்டும், அது சந்தோஷத்துக்காக இருக்கட்டும், இது அப்பா அம்மாக்காக இருக்கட்டும்னு பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா சில பேர் செக்ஸுக்குன்னு என்ட்ரு பண்ணுவாங்க, ஆனால் சில பேர் கமிட்மெண்ட்டோட நான் வாழ்நாள் முழுவதும் இந்த மனுஷனோட தான் இருக்கணும்னு என்ட்ரு பண்ணுவாங்க. ஐ எம் இன் அ ரிலேஷன்ஷிப் லைக் தட். ஸோ
ரெண்டு பக்கத்துலையும் there's pros and cons. There are good marriages, bad marriages. There are good live-in relationships, there are bad live-in relationships. என்ன வித்தியாசம்னா மேரேஜ் சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லார்ஜ்லி பேஸ்ட் ஆன் காஸ்ட் சிஸ்டம் அண்ட் ஆசெட் வேல்யூ. அண்ட் நம்ம நிறையா ப்ரொடெக்ஷன் எதுக்கு விமென்க்குன்னு பார்க்குறோன்னா, ஏன்னா இன்னி வரைக்கும் நீங்களே சொல்லுங்கள், இட்ஸ் லீகல் ஃபார் அ மேன் டு ரேப் ஹிஸ் ஒய்ஃப். லிவ்-இன் ரிலேஷன் பண்ணால் தரன்னு எடுத்துகிட்டு போகலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. யூ ஹேவ் தட் செக்யூரிட்டிங்கிறீங்களே, எந்த ரிலேஷன்ஷிப்பில் யூ ஹேவ் தட். ஸோ எஸ்பெஷலி ஆஸ் அ உமன் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு செக்யூரிட்டி வேணும்னா இன்னி தேதியில் லீகல் சிஸ்டம் படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் மோர் செக்யூரிட்டி இன் அ லிவ்-இன் ரிலேஷன்ஷிப். பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் ரூலிங் படி 2 வருஷம் நீங்கள் லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா அதுக்கு ப்ரூஃப் வேணும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வீடு வாடகை எடுக்கிறீங்களா அந்த கான்ட்ராக்டில் 2 பேரையும் போட்டிருக்கேன். சிம்பிள், யூ ஹேவ் ப்ரூஃப். ஓப்பன் அ ஜாயிண்ட் பேங்க் அக்கௌண்ட் 2 வருஷத்துக்கு இருக்கா, யூ ஹேவ் ப்ரூஃப். அதை எடுத்துகிட்டு யூ கேன் கோ டு கோர்ட். பிகாஸ் அக்கார்டிங் டு த சுப்ரீம் கோர்ட் 2 வருஷம் லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா from custody battle, if you want alimony when the relationship breaks up, property break up, எல்லாத்தையும் you get the same rights as a married woman. So in terms of security என்ன கேட்டிங்கன்னா லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பில் இன்னும் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி இருக்குது. என்ன சொசைட்டியோட நச்சு லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பில் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் கல்யாணத்துலேயும் சொசைட்டியோட நச்சு இருக்க தான் இருக்குது, என்ன வேறு விதமாக இருக்கும் அவ்வளோதான். என்ன ஏன்னா ஒரு கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து போமா இன்னி வரைக்கும் பார்க்காத மனுஷனோட படுக்கையில் படும்பாங்க, கூட பாலை வேற கொடுத்து அனுப்புவாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல லிவ்-இன் ரிலேஷன்ஷிப், நான் லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ட்வின் குழந்தை, 2 மாதம் ஆகுது. லீகலி நோ ப்ராப்ளம். ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் அம்மா பேர் அப்பா பேர் தான் கேட்பாங்க. அம்மாக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடந்ததா, எந்த விதமாக கல்யாணம் நடந்தது, கோயில் இல்லையா மசூதி இல்லையா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ தட்ஸ் ஆல் தேர் இஸ். அண்ட் நீங்கள் சாக்ரிஃபைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இன்லாஸோடு இருக்க வேண்டாம்னா நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கணும், அதுக்காலாம் லிவ் இல்லை. என் மாமியார் என்னோட என் வீட்டில் இருக்காங்கம்மா, என் குழந்தை இப்போ பார்த்துட்ருக்காங்க, நான் அதனால தான் இங்கே ஷூட்டில் இருக்கேன். ஸோ கல்யாணமாகவும் இருக்கலாம், லிவ்-இன் ரிலேஷன்ஷிப்பாகவும் இருக்கலாம். நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை எப்படி டிஃபைன் பண்ணுறீங்களோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருந்தாலும். அண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்கள் சப்போர்ட் சிஸ்டமை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாகித்யா. ரொம்ப அழகாக 2 சைடும் வந்து பாயிண்ட்ஸை பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. ஒரு 10 வருஷம் முன்னாடி லவ் மேரேஜ், 10 வருஷம் 20-30 வருஷம் முன்னாடி லவ் மேரேஜ் அப்படின்னா வந்து பயங்கரமாக கேள்வி கேட்பாங்க. சட்டத்தில் அதுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியாக தான் இருந்தது. பட் லவ் மேரேஜுக்கு சட்டமும் வந்து தானாக மாறி இருக்கு. அதே மாதிரி தான் லிவ்-இன் இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அதுக்கேற்ற மாதிரி சட்டங்கள் மாறும் அப்படின்னு போன மாதம் பஞ்சாப் ஹைகோர்ட்டில் ஒரு லிவ்-இன் ரிலேஷன்ஷிப் ரூலிங்க்கு அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் ரூலிங் கொடுத்தாங்க. ஸோ சட்டம் மாறிட்டுருக்கு, அதை பற்றி மீடியா அவ்வளோவா கவர் பண்ண மாட்டேங்கிறாங்க, பீப்புள் அப்டேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து கலாச்சாரத்துக்கு அகேன்ஸ்ட் அப்படின்றதுலாம் இல்லாமல் எப்படி வந்து நம்ம எல்லாருக்கும் நம்மளோட வாழ்க்கையை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்கும், அதே மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்னு வரும்போது இட் இஸ் ஆர் சாய்ஸ். அது நான் கல்யாணம்னு சூஸ் பண்ணாலும் என்னை ஜட்ஜ் பண்ணாதீங்க, லிவ்-இன்னு சூஸ் பண்ணாலும் என்னை ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்றது தான் எங்கள் ஃபைனலாக நம்ம சொல்ல வரோம். வி ஆர் நாட் தட் வி ஆர் அகேன்ஸ்ட் மேரேஜ் ஆர் வி ஆர் அகேன்ஸ்ட் லிவ்-இன் அப்படின்னு கிடையாது. எதை சூஸ் பண்ணாலும் எனக்கு அது பிடிச்சிருக்கு, எனக்கு இதில் வந்து கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ நான் சூஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணாதீங்க, நீங்கள் எதுவுமே தேவையில்லாமல் கேள்வி கேட்காதீங்க அப்படின்றதா இந்த ஷோ மூலியமாக சொசைட்டிக்கு சொல்கிறோம். ஸோ ஆக மொத்தம் கல்யாணம் சூஸ் பண்ணுறவங்களையும் நீலாம் என்னம்மா இன்னும் கூட கல்யாணம் காட்சின்னு சுற்றிட்டு இருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லலாம். பட் இன்னொரு பக்கம் உங்களை லிவ்-இன்னு சூஸ் பண்ணாலும் வந்து என்ன கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் இப்படி பண்ணலாம், ஆல் பேட் பாய்ஸ் பேட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த மாதிரி தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்க ஷட் அப் பண்ணுங்க. இது ஓகேவான்னு நான் கேட்கவில்லை, உங்க வேலிடேஷன்